ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உலகத்தில் உள்ள எல்லா குருசாமிமாரையும் கான்டாக்ட் பண்ணி இரவு பகல் கனடாவில் இரவாக இருக்கும், பகல் மலேசியாவில் ஆஸ்திரேலியாவில் வேறு டைம் இருக்கு. அப்போ இப்படி செய்து கொடுத்தீங்கள நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியும். நமக்கு ஒரு ஒரு குருநாதராக இருக்கிற அரவிந்த் சுப்ரமணியன் சார், அவர் பெரிய மகான். அவர்கள் இந்திய குடியரசு விருது பெற்றவர். டாக்டர் அனலைஸ் ஆஃப் சர்வசாஸ்திரா, ஹிஸ்டாரிக்கல் அனலைஸ், தர்மசாஸ்திராவை அனலைஸ் பண்ணிட்டு அவர் நான் ஒரு 20 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு. அப்ப அந்த ரீதியில அவர் இதை லான்ச் பண்றதுக்கு யாரை நாங்கள் சூஸ் பண்ணாங்க. அப்ப நீங்க வெப்சைட் எல்லாம் எடுத்து பாருங்க, யாரு நல்லா மக்களுக்கு சேவை செய்யறாங்க, மக்களுக்கு யாரு இந்த ஐயப்ப விரதத்தை கொண்டு போய் யங் ஜெனரேஷன்ல சேர்க்கக்கூடிய ஒரு நல்லொரு அதாவது கட்ஸ், உங்களுக்கு கட்ஸா கதைச்சு அவங்களை கொண்டு போவேன். அப்படி ஒரு நிலையில தான் நான் ஒரு நாள் நான் டிக்ரியில தூங்கிட்டு இருந்து திடீரென்று பேஸ்புக் தண்டம் வந்து யுவராஜ் குலசாமியோட டிக்டாக் வீடியோ வந்துச்சு. அது என்னன்னு சொன்னா ஐயப்பனை டெக்கரேட் பண்ணி ஒரு வித்தியாசமான வீடியோ விட்டுட்டாங்க. அதுக்கு நம்ம குருசாமி, நம்ம ரவி குருசாமி செக்ரட்டரிலாம் அதிக விட்டுருந்தாங்க. அப்ப ஃபைனலாக நான் ஒரு கஷ்டப்பட்டு யோசிச்சேன். ஓகே, ஐயப்பனை பூ வச்சு பார்த்தேன், இது சரி வருமானு. அவர் சொன்னார், ஓகே சொல்லிட்டாரு, நம்ம ஜெயராஜ் குருசாமியை வச்சே ரிலீஸ் பண்ணலாம். அப்ப அவர் எப்படி தொடர்பு கொள்றான்னு பார்த்தா வெப்சைட்ல போய் பார்த்தேன், நம்ம செக்ரட்டரி தான் மாட்டப்பட்டார். அவருக்கு பகல், அதுக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க. அவர் நான் கொடுக்காத தோச்சதே கிடையாது. அவருக்கு நான் ஒவ்வொரு நாள் வாங்கிட்டேன். அடிச்சு அவர் மாதிரி அவனுக்கு நம்ம குருநாதரை இன்ட்ரடியூஸ் பண்ண இவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. கடைசியில நான் இவரோட கதைச்சு நான் அங்கிருந்து வரும் பொழுது எனக்கு ஜெயராஜ் குருசாமியை யாருக்கே தெரியாது. ஆக படத்துல மட்டும்தான் பாத்துங்க. அதுக்கு ரவி குருசாமி சொன்னாரு, ஒன்றும் யோசிக்காம வாங்க சாமி, மிச்சம் தெரிஞ்சு வச்சு பார்த்துக்கிறாங்க. அப்ப உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த துப்பல்படி உறவுல இருக்கு. நான் இந்த நாட்டில் வந்து ஒரு தனி மனுஷனா ஒண்ணுமே எனக்கு தெரியாது. மலேசியாவுக்கு இந்த வரையும் இப்ப வரையும் ஒரு ரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணாம அவங்க தங்கட காசு போட ஹோட்டல்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாமே எனக்கு செய்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த மலேசியா மண்ணுக்கு எங்களோட தேவாசனோட நான் நன்றி சொல்றேன். மற்றது இந்த வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு ஒரு காணிக்கா கொடுத்துருக்கேன். எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இந்த வெப்சைட்டை ஒரு நேர் வழியில கொண்டு போய் சேர்த்துருக்கேன். 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு நான் இந்த வெப்சைட்டை நான் பே பண்ணி ஒழுங்கு பண்ணிருக்கேன். எல்லா கோயிலும் ஒவ்வொரு கோயிலும் அதுல லிங்க் பண்ணலாம். எல்லா கோயிலும் ஒவ்வொரு கோயிலா லிங்க் பண்ணி எல்லாரும் நீங்களே நம்ம டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணிக்கலாம். நேரடியாக உங்களோட வீடியோ எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அடுத்தது எல்லாருக்கும் இந்த ஐயப்பனுடைய விரதத்துல கட்டாயம் 41 நாள் நீங்க கட்டாயம் பிடிங்க. இடையில இந்த டக்கர் விரதம் இதுகளெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப கவலையா இருக்குது. பகவானிட்ட போயிருக்கல, நீங்க 100 ரூபாய் காசுக்கு சாமான் வாங்கினா 100 ரூபாய் மட்டும் தான் வாங்குங்க. அது இடையில போய் 50 ரூபாய் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதை உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது எல்லாத்துக்கும் ஒரு வாலி இருக்குது. அந்த வாலியை நீங்க பின்பற்றுங்க. ஐயப்ப விரதத்தை சரியா கடைப்பிடிங்க. மற்றது தவறான தகவல்களை பரப்பாதீங்க. பகவானை பற்றி தவறான தகவல்கள். ஹரிகராசனம் என்று சொன்னா நான் ஒரு பூஜையில போயிட்டு இருக்கேன். ஒரு ஐயா சொல்லிட்டு இருக்காரு, ஹரிகராசனம் வந்து நித்திரைக்கு போற பாடல் என்று சொல்லிட்டு இருக்காரு. இது மனசுல ரொம்ப ஹேர்ட்டா இருக்கு. ஏன்னு சொன்னா அந்த சுவாமி கனடால வந்து இரவா பகலா இருந்தா ஸ்ரீலங்கால இரவா இருக்கு. சுவாமி நித்திரைக்கு போனா என்ன உலகத்தை பாட்டை பாடிட்டு அதை பத்தி கேஸ்லாம் பாடிட்டு சாந்தி தெரியல. அதான் உண்மை.
ஆனா அப்படியான பொய்யான தகவல்களை பரப்பாதீங்க. பொய்யா வாழ போட்டீங்க. மூல மந்திரத்தை கட்டாயம் படிங்க. மூல மந்திரம் கட்டாயம் சொல்லணும். ஒரு முறை நான் உங்களை சொல்லியிருக்காங்க, அதையும் சொல்லியிருக்கேன். ஓம் ஸ்ரீ பராய கோத்ருவை நமக, அது கட்டாயம் சொல்லியிருக்கேன். ஓம் ஸ்ரீ பராய கோத்ருவை சொல்லியிருக்கேன். அது எவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்களோ அவ்வளவு சொல்லி அந்த மந்திரம் அவ்வளவு நல்லது, அவ்வளவு வேல்யூ. என்னால் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை விட சாந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. பிறகு காலிகா பழைய பின்பற்றுங்க. விரத முறைகளை கடைபிடிங்க. அப்பதான் உங்களுக்கு நன்மை, உங்களோட குடும்பங்களுக்கு நன்மை. அவராக முன்பற்றாரு. சாமியை சரணம். சுவாமி சரணம்.